வணக்கம் நண்பா. நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மெகா அன்பாக்சிங் 200 வாட் சவுண்ட் பார். இனி உங்கள் வீடு தெரிக்க போகுது கண்டிப்பாக. இதோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. தூக்குற எனக்கு தான் அதோட வலி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளோட ஹைட்டு வருது. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஹைட்டெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. இதை அன்பாக்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு தலைவலி. ஏன்னா பேக்கிங் உங்களுக்கு அந்த அளவுக்கு சேஃபாக பண்ணியிருப்பாங்க. இந்த பேக்கிங் எல்லாம் ஏன் காமிக்கிறேன்னா, சப்போஸ் இந்த சவுண்ட் பாரை நீங்கள் வாங்கினீங்கன்னா பாதுகாப்பாக வருமா வராதாங்கிறத காமிக்கிறதுக்காக தான். அதாவது நார்மலாக பேக்கிங் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே இன்னொரு கோட் கொடுத்து அதுக்கு மேலே யாரும் பிரித்து பார்க்காம இருக்கிறதுக்கு டிரான்ஸ்பரண்டாக ஒரு கவர் போட்டு அதில் லேபிள் ஒட்டி இந்த மாதிரி பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. இது பிரிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். நீங்களே பாருங்கள், உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ளாடி என்னென்ன இருக்குது எல்லாமே பார்த்துக்கலாம். சவுண்டு சாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை அழுத்திக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு புதிய கண்டென்ட் கொடுக்குறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க, இனி வீடியோக்குள்ளே போகலாம். இனி அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, டிரான்ஸ்பரண்ட் கவரை ரிமூவ் பண்ண போகிறேன். இதற்கு ஒரு ஷார்ப்பான கத்தரி எடுத்து வச்சுருக்கிறேன். ரிமூவ் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். இதுக்கு உள்ளாடி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அதை மட்டும் கொஞ்சம் நாசுக்காக ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளாடி தான் உங்களுக்கு சவுண்ட் பார் இருக்கலாம், இல்லைனா அதுக்கு உள்ளாடி இன்னொரு பேக்கிங் கூட இருக்கலாம். அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு ஐடியா கிடைக்கும். இப்போதைக்கு இந்த டிரான்ஸ்பரண்ட் கேஸ் ஆல்மோஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பார்க்குறது கார்ட்போர்ட் பாக்ஸ். இதை நான் பிரித்து தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா இதை பிரிக்கிறதும் காமிக்கும் போது உங்களுக்கு இன்னும் டைம் ஆகும். அதனால நான் ஆல்ரெடி பிரிச்சுட்டேன். இதுக்கப்புறமாட்டு இன்னொரு பேக் இருக்குது. அதான் மெயின் பாக்ஸ். உங்களுக்கு அதை ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். இதையும் நீங்கள் நாசுக்காக தான் வெளியே எடுக்கணும். இதில் இந்த வெளியே எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம். ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து தான் பண்ணணும். ஃபோர்ஸ்னால் ரொம்ப பயங்கரமாக கொடுக்கக்கூடாது. நான் எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள். அப்படியே அப்சைட் டவுனில் வச்சதுக்கப்புறமா மேலே இழுக்கிறேன். நாசுக்கா இப்போ வெளியே வரும் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மெயின் பாக்ஸ். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதாவது மேலே ஒரு டேப் தந்திருப்பாங்க. அதோட வீடியோலாம் போட்டோன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப வீடியோலேருந்து தான் போகும். அது வேண்டாம்னு நினைக்கிறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். ஒரு யூசர் மேனுவல் தந்திருக்காங்க. ரொம்ப குட்டியாக இருக்குது. இதுக்கப்புறமாட்டு ஒரு ஆடியோ கேபிள் இருக்குது. ரொம்ப குவாலிட்டியில் ஹை ஸ்டாண்டர்ட் ஒரு ஆடியோ கேபிள் தந்திருக்காங்க. இதுக்கப்புறம் சவுண்ட் பார் இருக்குது. சவுண்ட் பாரை பொறுத்த மட்டும் ரொம்ப பாதுகாப்பாக பண்ணியிருக்காங்க. அதாவது சுற்றி ஸ்பாஞ்செல்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதாவது கொரியரில் வரும்போதே உங்களுக்கு என்னென்ன பேக்கிங் பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க. அதையும் தாண்டி தூக்கி எரிஞ்சால் கூட உங்களுக்கு சவுண்ட் பாருக்கு எதுவும் ஆகாது. அந்த மாதிரி சேஃபாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் சேஃபாக அந்த ஸ்பாஞ்செல்லாம் எடுத்ததுக்கப்புறமா ஒரு சேஃபான ஒரு பிளேஸில் சவுண்ட் பாரை வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா உள்ளாடி வேறு என்ன இருக்குன்னா, இது கூடவே உங்களுக்கு HDMI கேபிள் தந்திருக்காங்க. இதுக்கப்புறமாட்டு ரிமோட் இருக்குது. வாரண்டி கார்டு தவிர 2 ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. ஒரு ஸ்பீக்கர் தான் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளாடி ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், 2 ஸ்பீக்கர் இருக்குது. இதுக்கப்புறமாட்டு ஊஃபர் தந்திருக்காங்க. ஊஃபர் எடுத்து காமிக்கிறேன். ஊஃபர் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, ஹெவியாக இருக்குது. அது ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த அளவுக்கு வெயிட்டு எடுத்துட்டேன். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது, ரொம்ப பெருசாக இருக்குது ஊஃபர். உங்களுக்கு ஆடியோ சாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஆடியோ சாம்பிள்ஸ் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் கேட்கக்கூடிய ஸ்பீக்கர் வேறு. இனி உங்களுக்கு 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. இனி 1 by 1 ஒவ்வொரு பொருளாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஊஃபர் பாருங்கள். ஊஃபர் கூடவே உங்களுக்கு 2 ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த மட்டும் மோட்டரோலோட லோகோ கீழ் சைடில் கொடுத்துருக்காங்க. ஊஃபரில் உங்களுக்கு மேல் சைடில் கொஞ்சம் பெருசாக தந்திருக்காங்க. அதாவது இந்த ஸ்பீக்கரையும் ஊஃபரையும் பார்க்கும்போது ரொம்ப ப்ரீமியமாக பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். இதுக்கப்புறம் இதோட பின் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு எல்லாத்துலேயுமே தந்திருக்காங்க. அதாவது ஊஃபர்லேயும் உங்களுக்கு இருக்குது, ஸ்பீக்கர்லேயும் இருக்குது. ஸ்பீக்கரும் ஊஃபரும் உங்களுக்கு பவர் மட்டும்தான் ஒயரில் வருது. மீதி எல்லாமே கார்ட்லெஸ் டைப்பில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா இது பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அநியாயத்துக்கு ரொம்ப உழைப்பு போட்டிருக்காங்க. உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன்.
நீங்களே பார்த்துக்கோங்க எந்த மாதிரி இருக்குங்கிறத. இப்போ பாருங்கள், இந்த ஸ்பீக்கரை பாருங்கள். இதோட க்ரில்லெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணி வச்சுருக்காங்கிறத உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இதுக்கப்புறமாட்டு ஊஃபரோட குவாலிட்டி உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குங்கிறத காமிக்கிறேன். அதாவது மேல் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ப்ரீமியம்லாம் இருக்குது, வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு புரிகிறதுக்காக இந்த கவரை மட்டும் லைட்டாக ரிலீஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ரிலீஸ் பண்ணுறேன். எந்த அளவுக்கு இருக்குங்கிறத உங்களால் பார்க்க முடியுது. அநியாயத்துக்கு தாறுமாறாக பண்ணி வச்சுருக்காங்க, சம்மதிக்கலாம். வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உள்ளாடி இருக்கக்கூடிய ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதாவது வெளி தோட்டத்துக்கும் உங்களுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க, உள்ளாடி இருக்கக்கூடிய பார்ட்ஸும் உங்களுக்கு நல்லா இருக்குது. இனி உங்களுக்கு சவுண்ட் பாரை காமிக்கிறேன். சவுண்ட் பாரை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் மோட்டரோட லோகோ கொடுத்துருக்காங்க. இதோட க்ரில்லெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஏன்னா என்ஜினியர்ஸ் பார்த்து யோசிச்சு அவங்க டெக்னிக்கல் ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த க்ரில்லை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதாவது சவுண்டோட அவுட்புட்டுக்கு க்ரில்லுக்கும் கொஞ்சம் சம்மந்தமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோனில் உங்களுக்கு ஃபில்டர் வர்ற மாதிரி இதுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. அது பக்காவாக அவங்க பார்த்து பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இதுக்காக தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு டீப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி சென்டரில் உங்களுக்கு எல்இடி டிஸ்பிளே தந்திருக்காங்க. அதாவது என்ன மோடில் இருக்குது, வால்யூம் லெவல் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த டிஸ்பிளே தந்திருக்காங்க. க்ரில்லாம் கவனமாக பாருங்கள். என்ன பார்க்குறது முக்கியம் கிடையாது, அதனால என்னோடய ஃபேஸை நான் காமிக்கலை. ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா ரொம்ப பார்த்து நீங்கள் வாங்கணும், ஏமாறக்கூடாது. அதுக்காக தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஆழமாக காமிக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் ஃப்ரண்ட் வியூ பார்த்துருப்பீங்க, இனி உங்களுக்கு டாப் வியூ காமிக்கிறேன். அதாவது இதோட மேல் சைடில் தான் உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே தந்திருக்காங்க. பவர் ஆன் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு மேல் சைடில் தான் இருக்குது. எல்லாமே டச் டைப்பில் தான் தந்திருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்கிறத. இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரியும் நண்பா. அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதை தவிர உங்களுக்கு ரிமோட் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இனி இதோட பின் சைடை பாருங்கள். ஒயர்லெஸ் பேரிங்க்கு உங்களுக்கு கொஞ்சம் பட்டன்ஸ் தந்திருக்காங்க. இதுக்கப்புறமாட்டு டிவிஆர் இன்புட் கொடுத்துருக்காங்க. அப்படியே கொஞ்சம் இங்கே வந்துட்டிங்கன்னா ஏசின்னு இருக்குது, ஆடியோ போர்ட் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் ரைட். அப்புறம் ஆப்டிக்கல் போர்ட் இருக்குது, ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க, HDMI ஆர்க். இவ்வளோ போர்ட் தான் உங்களுக்கு பேக் சைடில் இருக்குது. இதுக்கப்புறமா இந்த சவுண்ட் பாரை நீங்கள் வாலில் பெர்மனெண்ட்டாக ஃபிட் பண்ணி வைக்கிறதுக்காக வால் மவுண்ட் இது கூடவே அட்டாச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இதை தவிர இதை மாட்டுறதுக்கு ஸ்க்ரூஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்குள்ளாடி இருக்குது. நீங்களே ஃபிட் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஓவரலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. தரம் நிரந்தரம் அதே மாதிரி தான் பக்காவாக பண்ணியிருக்காங்க. மோட்டோரோலா முன்னாடி, அதாவது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணாங்களோ அதே குவாலிட்டியில் உங்களுக்கு இந்த சவுண்ட் பார் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது லினோவா வாங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் மோசமாக போச்சு, ஆனால் இந்த சவுண்ட் பாரை பொறுத்த மட்டும் தெளிவாக பார்த்து பண்ணியிருக்காங்க. இனி இதோட ரிமோட்டை பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. அதாவது பார்க்கும்போதே தெரியுது ஒரு சாதாரண மனிதனும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. எல்லா கண்ட்ரோல்ஸுமே உங்களுக்கு ஒன் கிளிக்கில் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கும். இனி உங்களுக்கு ஆடியோ சாம்பிள் காமிக்கிறேன், நீங்கள் பார்க்கும்போது புரியும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மூவி சாங் ப்ளே பண்ணுறேன். ரொம்ப ப்ளே பண்ண முடியாது, ஏன்னா உங்களுக்கு எனக்கு காப்பிரைட் இஷ்யூ வரும். அதனால உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் ப்ளே பண்ணுறேன். அதுக்கப்புறம் NCS மியூசிக் ப்ளே பண்ணுறேன், அது எனக்கு காப்பிரைட் பிரச்சனை வராது. அப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இதை பற்றி நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம், நீங்கள் எந்த மாதிரி ஸ்பீக்கரில் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியலை. இந்த ரியல் அவுட்புட் உங்களால் உணர முடியாது. இதை வாங்கி உணர்ந்தால் மட்டும்தான் அது ஃபீல் பண்ண முடியும். இது வரைக்கும் நீங்கள் ஆடியோ சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறமாட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சுங்கிறதும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பேஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது நண்பா. தாறுமாறாக பண்ணி வச்சுருக்காங்க, வீடே அதிருது. அந்த அளவுக்கு சவுண்டு வேறு லெவலில் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் ஆடியோ சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை இனி ஷேர் பண்ணுறேன். அதாவது பேஸ் எல்லாம் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது நண்பா. தாறுமாறாக பண்ணி வச்சுருக்காங்க, வீடே அதிரும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. குவாலிட்டியான ஹார்ட்வேர், அவுட்புட் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த சவுண்ட் பாருக்கு TTGயோட டபுள் சர்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம்.
இங்கே கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒருத்தான ஒரு பொருள் தான். இதுக்கப்புறமாட்டி இதோட ரேட்டு கண்டிப்பாக என்னால் சொல்லிக்க முடியாது நண்பா. ஏன்னா இன்றைக்கி ஒரு விலை இருக்கும், அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இதோட விலை கம்மியாகலாம் இல்லை அதிகமாகலாம். ஏன்னா ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது நான் கிடையாது. அதனால நான் இந்த வீடியோவில் ஒரு விலை சொன்னேன்னா அடுத்த வாரம் பார்க்கும்போது நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு நீங்கள் அன்னைக்கு இந்த விலை சொன்னீங்களே அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு வருது. அதனால தான் ரேட்டு சொல்கிறது கிடையாது. உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக வேணும்னா லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். 200 வாட் சவுண்ட் பாரோட லிங்கும் கொடுக்குறேன். இதை தவிர உங்களுக்கு 160 வாட்லேயே உங்களுக்கு சவுண்ட் பார் இருக்குது, அதோட லிங்கும் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்குக்கு போனதுக்கப்புறமா விலையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதாவது லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், எந்த மாதிரி கண்டென்ட் வேணும், என்ன மாதிரி விஷயம் உங்களுக்கு வேணுங்கிறத ஓப்பனாக கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதிக பேர் ஒரே விஷயத்தை கேட்கும்போது நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அதே மாதிரி தான் அதிக பேர் சவுண்ட் பார் வீடியோ கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக நல்ல ஒரு சவுண்ட் பார் தான் சூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா தானே சொல்லி ஒரு மொக்க பிராண்ட் நான் செலக்ட் பண்ணல, பர்ஃபெக்டான ஒரு சவுண்ட் பார் தான். உங்களுக்கு டெக்னாலஜி தொடர்பாக எந்த சந்தேகங்கள் வந்தாலும் சரி தான், என்ன வீடியோ வேணும்னாலும் சரி தான், கீழே கமெண்டில் ஓப்பனாக தெரியப்படுத்திக்கோங்க. நிறைய பேர் ஒரே விஷயத்தை கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்காக நான் பண்ணுறேன். அதே மாதிரி தான் இந்த சவுண்ட் பாரை நான் உங்களுக்காக பண்ணேன். அதாவது நல்ல ஒரு குவாலிட்டியில் ஒரு சவுண்ட் பார் கேட்டிங்க, உங்களுக்கு பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.